நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. சினம் என்கின்ற ஒன்று முகத்தில் இருக்கும் புன்னகையையும் அகத்தில் இருக்கும் மகிழ்ச்சியையும் அழித்துவிடும். இதைத்தான் பாரதி சினங்கொள்வார் தம்மை தாமே தீயார் சுட்டு செத்திடுவார், சினங்கொள்வார் தாம் மனங்கொண்டு தம் கழுத்தை தாமே வையவார் கொண்டு கிழித்திடுவார் என்கின்றார். கோபம் என்பது என்ன தெரியுமா? பிறர் செய்கின்ற தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனை. கோபத்தால் அழிந்த வரலாற்றை உங்களுக்கு அடுக்கி வைக்கட்டுமா? துரியோதனின் கோபமும் அகங்காரமும் தான் இறுதியில் கௌரவர்களின் அழிவுக்கு காரணமானது. மகாபாரதம் சீதையை கைப்பற்ற வேண்டும் என்ற கோபம்தான் இலங்கை பேரரசே அழிந்து போனது. ராமாயணம் கைகேயின் கோபமும் சுயநலமும் தான் தசரதனின் அழிவுக்கு காரணமானது. கம்பராமாயணம் பரசுராமனின் கோபம் தான் ராமனிடம் தன் தவ வலிமையை இழக்க செய்தது. கம்பராமாயணம் நெப்போலியனின் கோபம் தான் தன் அரசையும் அதிகாரத்தையும் இழக்க செய்தது. ஹிட்லரின் கோபம் தான் தன் நாட்டையும் மக்களையும் அழிவு பாதைக்கு இட்டு சென்றது. காலம் காலமாக யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்ற கேள்வி இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த கேள்வியை உடைத்தெறிகிறது நாளடி. காவாதொருவன் வாய் திறந்து சொல்லுஞ்சொல் ஓவாதே, தன்னை சுடுதலால் ஓவாதே, ஆய்ந்தமைந்த கேள்வி அறிவுடையார் எஞ்ஞான்றும் காய்ந்தமைந்த சொல்லார் கருத்து. ஆம், கோபத்தில் வார்த்தைகளை வாள் போன்று வீசுபவர்கள் தாழ்ந்தவர்கள் என்றும், கோபத்தை அடக்கிக் கொள்பவர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் இலக்கணம் வகிக்கிறது நாளடி. இன்றைய சமூகத்தில் கோபம் எப்படி உலா வருகிறது என்பதை உங்களுக்கு உணர்த்தட்டுமா? சாப்பாட்டில் உப்பு குறைந்து விட்டால் தட்டோடு தூக்கி வீசுகின்ற ஆண்கள் ஒரு புறம், பண்டிகைக்கு பட்டுப்புடவை வாங்கி தரவில்லை என்று கோபித்துக் கொண்டு அம்மா வீட்டிற்கு செல்லும் பெண்கள் ஒரு புறம், செலவுக்கு பணம் தராத தந்தையை ஜென்மப்பகையாக பார்க்கும் பிள்ளைகள் ஒரு புறம், மாமியாரை வசைபாடும் மருமகள்கள் ஒரு புறம், மருமகள்களை வசைபாடும் மாமியார்கள் ஒரு புறம். இதுதானே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை என்கிறார். சினம் கொள்வதே பாவம் என்று விவேக சிந்தாமணி சொல்கிறது. கோபத்தை அடக்கா வேந்தன் என்று. கோபத்தில் அமைதியாக இருப்பவனே மாவீரன் என்கிறார் நபிகள் நாயகம். மனித கோபத்தால் இந்த மண்ணில் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்திருக்கின்றன என்கிறார் புத்தர். பாரதி கூட ரௌத்திரம் பழகு என்றுதான் சொன்னாரே தவிர பயன்படுத்து என்று சொல்லவில்லை. கோபத்தை நாம் கையாள வேண்டும், கோபம் நம்மை கையாள கூடாது.